நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை இந்த தமிழ் பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறேன். கடந்த சில எபிசோட்களில் நாம அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள்ல இருந்து தொடர்ந்து சில பாடங்களை கற்றுட்டு வந்தோம். அதில் எதையாச்சும் நீங்கள் கேட்காம இருந்திருந்தீங்கன்னா அதை கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். அதில் நிறைய பாடங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வரக்கூடிய 6ஆம் வசனத்திலிருந்து சில வெளிப்பாடுகளை பற்றி பேச ஆசைப்படுறேன். இதில் நிறைய நம்ம கற்றுக்கிறதுக்கான பாடங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரியாக கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் இருக்கிற சூழலை நான் கொஞ்சம் சுருக்கமாக விளக்கிடுறேன். ராஜா ரொம்ப மூர்க்கமாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவை அவன் கொண்டு இருந்தான். இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுருவை அவன் சிறைச்சாலையில் வச்சிருக்கிறான். பேதுருவுக்கும் அதே விதமாக மரண தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தான். ஆனால் வசனம் 5 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஒருவேளை உங்களோட வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அல்லது அது இருக்க வேண்டிய பிரகாரமாக இல்லைன்னா நீங்கள் அதை குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆண்டவரை தேடுறப்ப, அவரை நோக்கி பார்க்குறப்ப, அவர்கிட்ட இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்கிறப்ப, ஆண்டவரே எனக்கு உங்களோட உதவி தேவை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அவரை கேட்குறப்ப அவர் நிச்சயம் உதவி செய்வார். இந்த பகுதியில் நிறைய வெளிப்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதில் இன்னைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, வசனம் 6 பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பேதுரு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன விதமான நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமையில இப்ப இருக்கிறாரு. மரண தண்டனை விதிக்கப்பட போற ஒரு சூழல்ல இருக்கிறாரு. விசாரணை செஞ்சு அவரை கொல்ல போறாங்க. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன விதமான ஒரு சூழலை கடந்து வந்தாரோ அதே வித சூழல்ல தான் இப்ப அப்போஸ்தலனாகிய பேதுரு இருக்கிறாரு. அதாவது அவரோட வாழ்க்கை உயிருக்கு இப்ப உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல். இப்ப நீங்க கூட இதை கேட்டுட்டு இருக்கிற சமயம் சொல்லலாம், ஜான் நிஜமாவே இந்த சூழல் மோசமானது தான், ஆனா இதே விதமான ஒரு சூழல்ல தான் நான் இப்ப இருக்கிறேன். எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் வேலைக்காக மாட்டேங்குது, கை மீறி போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை அது உங்களோட வேலை, தொழில் இதெல்லாம் மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறதா இருக்கலாம். எப்ப வேலையை இழக்க போறீங்கன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. விஷயங்கள் மோசமா நடந்துட்டு இருக்கிறப்ப, உங்க தொழில் மோசமா போயிட்டு இருக்கிறப்ப, உங்களுக்கு சரியான கிளையன்ட்ஸ் கிடைக்காம இருக்கிறப்ப, போதுமான பணம் உங்களுக்கு இல்லாதப்ப, அடுத்து வரக்கூடிய செலவெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறேன்னு தெரியாம திகைச்சு போயிருக்கிற ஒரு சூழல்ல நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்களோட உறவுகளில் பிரச்சனை இருக்கலாம். அவ்வளவுதான், அந்த உறவு முடிஞ்சு போச்சு, இனிமே நான் ஆரம்பத்துல இருந்து தொடங்கணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களோட குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம். உங்களோட அழைப்பு, ஊழியம், இப்படி எது வேணும்னாலும் இருக்கலாம். அதுல நீங்க, ஜான் இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி இருக்கு, இப்படி ஒரு நிலைமையில நான் நிக்கிற இதே நிலைமையில இன்னொருத்தர் இருந்தாரு, நானும் அதை கடந்து வர்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒருவேளை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிற அதே வியாதியினால இறந்து போயிருக்கலாம். இப்போ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் அதே விதமாக மறிக்க போறேன்னு உங்களுக்கு தோணலாம். ஒருவேளை இன்னொருத்தரை பார்த்துட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா என்னையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பேதுருவோட சூழலை நல்லா புரிஞ்சுக்கணும். இதே விதமான இடத்துல தான் அவர் இருந்தார். அதை புரிஞ்சுக்கணும்னா முந்தின சில எபிசோடுகளை நீங்கள் தவற விட்டுருந்தா பார்த்துருங்க. அதிலிருந்து ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு அதனால் நிரம்பி நீங்கள் ஆறுதல் அடைய முடியும். பேதுரு இப்போ அதே நிலைமையில் இருக்கிறாரு. அவரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்குது. ஆனால் இதில் என்னோட கவனத்தை ஈர்த்த பகுதின்னா அவர் தூங்கிட்டாரு பாருங்க. அதுதான்
பெரிய கடன் பாரத்தில் இருக்கிறப்ப எப்படி உங்களால் தூங்க முடியும்? எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கிறப்ப எப்படி உங்களால் தூங்க முடியும்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறா போயிட்டு இருக்கிறப்ப எப்படி தூங்க முடியும்? பேதுருவை யோசிச்சு பாருங்க. அவரோட நிலைமையில் அவர் எப்படி நிம்மதியாக தூங்க முடிஞ்சது? அடுத்த நாள் கூட உயிரோடு இருக்கிற வாய்ப்பு குறைவு அப்படின்ற ஒரு சூழல். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எந்த விதமான ஒரு சமாதானத்தையும் நிம்மதியையும் அவர் பெற முடிஞ்சதுன்னு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்றதை நான் கேட்குறேன், ஜான் என்னால் தூங்கவே முடியல, மனசு கவலையால் நிறைஞ்சிருக்கு, பதட்டமாகவே இருக்கு. நான் இங்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரல, உங்கள் பிரச்சனை பெருசு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, கவலைப்பட உங்களுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆமாம், உங்களோட பிரச்சனை யதார்த்தம் தான், அதுக்கு நீங்கள் கவலைப்படுறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வேதம் பிலிப்பியர் 4:6 சொல்கிற சத்தியத்தை கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்லையும், எதுவும் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச போதும், எல்லாமே அவருக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற போதும் பேதுருவால எப்படி அமைதியாக இருக்க முடிஞ்சது? அடுத்த நாள் உயிரோடு இருப்போன்றதுக்கு நிச்சயமில்லாத சூழல்ல எப்படி அவரால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது? இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேத பகுதிகள் நமக்கு கதைகளாக இல்லை, நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இப்படி ஒரு சூழல்ல அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிற சூழல்ல பேதுரு நிம்மதியாக இருந்த மாதிரி நானும் நிம்மதியாக இருக்க உதவுங்க, நான் சமாதானத்தோடு இருக்கணும். நாம் ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே நாளைக்கு நான் எப்படி என்னோட பில் அமௌண்ட் செட்டில் பண்ண போகிறேன்னு தெரியல, நான் எப்படி சரியான நபரை சந்திக்க போகிறேன்னு தெரியல, அந்த வேலை எனக்கு கிடைக்க போகுதான்னு தெரியல, அந்த தொழில் எனக்கு அமைய போகுதான்னு தெரியல, ஆனாலும் இந்த சூழல்லையும் நான் பேதுருவ மாதிரி அமைதியாக உங்களை நம்பி இருக்கணும். நீங்கள் பதட்டத்தோட கவலையோடு இருந்தீங்கன்னா, ராத்திரி உங்களால் தூங்க முடியலன்னா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் அதற்கு உதவுவாராக. யதார்த்தத்தில் இது அர்த்தமில்லாதது மாதிரி இருக்கலாம். பிரச்சனையோட தீவிரத்தன்மை உனக்கு புரியலப்பான்னு யாரும் சொல்லலாம். இல்லை, பிரச்சனை எவ்வளோ தீவிரமானதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? பிரச்சனை பெருசாக இருக்கலாம், ஆனால் என்னோட ஆண்டவர் அதை காட்டிலும் பெரியவர். யதார்த்தத்தில் நான் இதை விட்டுட்டு வெளியில் வர முடியாத மாதிரி தோணலாம், ஆனால் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரை சேவிக்கிறேன். யாராலையும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் நான் எனக்கு உதவி வரக்கூடிய கண்மலையை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். இன்னைக்கு உங்கள் முன்னாடி இந்த சவாலை வைக்கிறேன். உங்களால் தூங்க முடியலையா? கவலையாக இருக்கிறீங்களா? பதட்டமாக இருக்கிறீங்களா? கவலைப்படுறதை நிறுத்திட்டு ஜெபிக்க தொடங்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு பலன் தருவாராக. உறுதியாக ஆண்டவரை நம்புகிற இடத்துக்கு வாங்க. பிரச்சனைக்கு நடுவிலையும் அப்போஸ்தலன் பேதுரு நிம்மதியாக தூங்கின ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகட்டும். அமைதி இல்லாத இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. குழப்பத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டாகி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் வாழ்க்கையை நடத்துறது நீங்கள் இல்லை, நடத்துறது ஆண்டவர். உங்களை வருத்தப்படுத்துகிற எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை உங்களில் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.